அறங்களில் தோன்றும் தூய்மை அறவன பூதம் என்றும் விளங்கிய விகாரப்பாட்டில் வேறுபாடு நீக்கும் கலங்குவது எவரைக் கண்டால் அவரெங்கே கையில் ஏந்தி இலங்கையை கூறுவார் மலைகளுக்கு இறுதியாவார். 58வது அமர்வு இந்த அடங்கியிருக்கிறோம். 57வது அமர்வின் பதிவுகளை தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக உடனடியாக வளைய முடியாத சில கடன்கள் இருக்கின்றன. விரைவில் அவையும் வளையப்பட்டது. இன்றைய சென்ற அமர்வில் பம்பை படவத்தை முடித்து அனும படவத்தில் 31 பாடல்களை முடித்திருக்கிறோம். இன்னும் 7 பாடல்கள் மிகுதியாக இருக்கின்றன. இன்றைக்கு அனும படம் 7 பாடல்கள் முடித்து மற்றும் கோல் பாடல்கள் அந்த ஒரு 86 பாடல்கள் இருக்கின்றன. 86 இது கொஞ்சம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மராமர படம், கலமுகான படம், அதுக்கப்புறம் வாலிவரை படம். இதுக்கு நான் நடுவில் ஒரு 100 பாடல்கள் 140 பாடல்கள் வரைக்கும் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. வாலிவரை குறித்து நாளை இன்றும் நாளை எவ்வளோ முடியுமோ இன்றும் அல்லது அடுத்த அமர்வு சனிக்கிழமை அடுத்த அமர்வு நாளை ஒரு நாள் அடுத்த அமர்வு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு முடிக்க வாலி வரைப்படலாம் விவாதங்கள் நடக்கும்போது வந்துருவீங்க தான். அதுக்காக தான் நான் இது வாலி வரை போட்டிருக்கேன். வாலி எபிசோடு போட்டிருக்கேன். படிக்கலாம். என்றவன் தோற்றமாதி இராவணன் இழைத்த மாய புந்தொழில் இறுதியாக புகுந்துள்ள பொருள்கள் எல்லாம் ஒன்று மாண்டு ஒழிவுறாமல் உணர்த்த கேட்டு நின்று அக்காலின் மைந்தன் நெடிது வந்து அடியில் தாழ்ந்தான். தாழ்தலும் தகாத செய்த நெல்லை நீ தர்மம் என்றால் கேள்வி நூன் மறைவல்லாளா என்றனன் என்ன கேட்ட பாழியம் தடந்தோள் வென்றி மாருதி பதுமை செங்கல் ஆழியாய் அடியேன் தானும் அரிக்குலத்து ஒருவன் என்றான். மின்னுரு கொண்டதில்லோர் வியப்புற வேத நன்னூல் பின்னுரு கொண்டதென்னும் பெருமையாம் பொருளும் தாழ பொன்னுரு கொண்ட வேறு புயத்துக்கு ஓமை போதா தன்னுரு கொண்டு நின்றான் தருமத்தின் தனிமை தீர்ப்பான். கண்டிலன் உலகம் ஒன்றும் காலினால் கடந்து கொண்ட குண்டலிக கண் ஆழி புறவலன் புலங்கொள் சோதி குண்டல வதனம் என்றார் கூறலாம் தகைமை தொன்றோ பண்டை நூல் கதிரோன் சொல்ல படித்தனன் படிவம் உம்மா படித்த நல் படிவம் படிவம் தாழ்படா கமலம் அன்ன தடங்கனான் தம்பிக்கம்மா கீழ்படா நின்ற நீங்கி கிளர்படாதாகி என்றும் நாட்படா மலைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய புறப்புற கொண்டர் என்றான். இன்னும் 2ஆம் அச்சம். நல்லன நிமித்தம் பெற்றேன் நம்பியை பெற்றேன் நம்பால் இல்லையே துன்பமானது இன்பமும் எய்திற்றீனும் வில்லினாய் இவனைப் போலாம் கவிக்குல குறிசில் வீரன் சொல்லினால் ஏவல் செய்வான் அவன் மீது சொல்லப்பாற்றோ என்றகம் உவந்து போல முகம் என்று அகம் உவந்து போல முகம் மலர்ந்து இனிது நின்ற குன்றூர தோழினாரை நோக்கிய புறப்பூச்சியம் சென்றவன் தன்னை இன்னே கொணர்கின்றேன் சிறிது பொழுது வென்றியில் இருத்தீர் என்று விடைபெற்று விரைவில் போனான். சென்ற அமர்வுகளை நம்ம பார்த்தது அனுமனிடத்தில் இலத்துவன் இதுவரையில் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து சொல்லணும். அந்த இப்படிப்பட்ட ராமனுக்கு ஏவல் செய்கின்றவன் தான் இந்நெடும் சிலைகளானுக்கு ஏவல் செய் அடியன் ஞானி என்று தன்னை அனுபவப்படுத்திக் கொள்வதற்காக சென்ற அமர்விலே பார்த்தோம். என்று அவன் தோற்றம் ஆதி இராவணன் இழைத்த மாய பூந்தொழில் இறுதியாக புகுந்துள்ள பொருள்கள் எல்லாம் ஒன்றும் ஆண்டு ஒளிவுறாமல் உணர்த்தினான். யார் உணர்த்தினான்? இலக்குவன் உணர்த்தினான். என்று அவன் தோற்றம் ஆதி
ராமனுடைய பிறப்பு முதலாக தோற்றம் ஆதி, ராமனுடைய தோற்றம் முதலாக ராவணன் இழைத்த மாய புந்தொழில் இறுதியாக அவனுடைய ராவணனுடைய சதி செய்கையினால மாயவான் வந்ததும் அதற்கு பின்னாலே நேர்ந்த விளைவுகளையும் ஒன்று புகுந்துள்ள பொருள்கள் எல்லாம் ஒன்றும் ஆண்டு ஒன்று விடாமல் உணர்த்தினர். அப்படி உணர்த்த கேட்ட உடனே நின்ற காலின் மைந்தன், காற்றின் வாயு புத்திரனான அனுமன் நெடிது உவந்து அடியில் தாண்டான். உடனே பெருமகிழ்ச்சியுடன் அடைந்து அவருடைய ராம இலக்குவருடைய பாதத்திலே பணிந்து விழுந்தார். தாழ்தலும் தகாது செய்தது என்னை நீ, தாழ்தலும் தகாது செய்தது என்னை நீ தர்மம் என்றார் கேள்விதோல் மறைவலாட என்றனன். என்ன கேட்ட பாழியன் தளர்ந்தோல் வென்றி மாருதி பதுவச்செங்கன் ஆழியாய் அடியனும் அரிக்குலத்து ஒருவன் என்றான். தாழ்ந்த உடனே, அப்பா நீ என்ன செய்யற? பிரம்மச்சாரி வந்து எங்களை வணங்குவதா, எங்களை வந்து இந்த மாதிரி நமஸ்கரிக்க கூடாது, தர்மத்துக்கு விரோதமானது என்று சொல்லி ராமன் அவரை கேட்கவும், தாழ்தலும் தகாதது செய்தது என்னை நீ தர்மம் என்றார் கேள்விதோல் மறைவலாட. மறை ஓதுவதற்காக சென்று கொண்டிருக்கின்ற மாணவன் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கார். மானியம் படிவம் என்றது அப்படின்ட்டு முதல்ல சொல்லவும் சொன்னார். ஆனாலும் இப்போ இருக்கிற படிவத்தை பார்த்து அந்த தான் இவர் இன்னான் என்பதை இதுவரையில அறியாத காரணத்தினால இந்த காரியத்தை நீ எப்படி செய்யலாம், என் காலில் விழுவதாவது, பிரம்மச்சாரி என் காலில் விழுந்து நமஸ்கரிக்க கூடாது, தவறு என்று சொன்ன உடனே பாழியன் தளர்ந்தோல் வென்றி மாருதி மிக திரண்ட வெற்றியுள்ள தோள்களை உடையவனாகிய அனுமன் பதுமச்சங்கனாகிய தர்மசக்கரத்தை உடையவனே, தர்மசக்கரத்தை கொண்ட சக்கரவர்த்தி திருமகனே, அரியனும் அரிக்குலத்து ஒருவன் என்றான். நானும் குரங்கினத்திலே பிறந்தவர்களே, அரி என்பதற்கு அங்கே வானரம் குரங்கு என்பது பொருள். அரிக்குலத்து ஒருவன் என்றான். நானும் வானர் குலத்தை சேர்ந்தவன் தான் என்று சொன்னான். சொன்ன உடனே மின் உரு கொண்டவில்லோர் வியப்புற வேத நன்னூல் பின் உரு கொண்டது என்னும் பெருமையாம் பொருள் பொருளும் தாழ இழிவிசற்பூமை பொன் உரு கொண்ட மேல் உயர்த்திற்கும் ஓமை போதா தன் உரு கொண்டு நின்றான் தர்மத்தின் தன்மையை தீர்ப்பான். பின் அப்படிங்கிறத கொஞ்சம் முன் எடுக்கும் போய் போட்டு உரை சொல்லுவாங்க. மின் உரு கொண்டவில்லோர் வியப்புற தர்மத்தின் தன்மையை தீர்ப்பான், இப்படி ஒரு பொருள். அப்படி அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு வரேன். இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, மின்னொரு கொண்ட வில்லோர் வியப்பு, மின்னலே உருவெடுத்தது போன்ற வில்லை ஏந்திய ராம லக்வர்கள் இருவரும் வியப்பெய்துமாறு வேத நன்னூல் பின்னுரு கொண்டது என்னும் பெருமையாம் பொருளும் தாழ். வேத நன்னூலே சாஸ்திரங்களே தர்மசாஸ்திரங்களே இன்னொரு உருவம் எடுத்து வந்தது என்று சொல்கின்ற வார்த்தையும் மிகை உரையாக போக அவ்வளவு அந்த வார்த்தையும் தாழ்ந்து போக, அதுவும் போதாமல் போக, அந்த அளவுக்கு பொருந்தாழ இது ஒரு பொருள். மின்னொரு கொண்டவில்லோர் வியப்புற வேத நன்னூல் பின் உருக்கொண்டது என்னும் பெருமையாம் பொருளும் தாழ். வேத நன்னூல் உலகத்திலேயே மிகப்பெரியது எது என்று எதையெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் தாழ்வது. இது ஒரு இன்னொரு கொண்டது என்னும் பெருமையாம் பொருளும் தாழ. பொன்னொரு கொண்ட மேரு மலை கூட அவனுடைய உயரத்துக்கும் ஓமை சொல்ல போதாமல், அவனுடைய தோளுக்கும் ஓமை சொல்ல போதாமல் மேருவும் அந்த அளவுக்கு பெருவடிவை எடுத்துக்கொண்டு அனுமன் நின்றான். விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு அனுமன் நிற்பது முதல் கட்டத்திலே நிகழ்ந்து வருகிறது.
தன்னுரு கொண்டு நிற்பான் தர்மத்தின் தனிமை. தர்மத்தின் தனிமை இது அனுசரிப்பதற்கு யாருமே இல்லாமல் தனிமையாக கிடந்த தர்மத்தை காப்பதற்காக வந்த ராமனுக்கு துணையாக நிற்க போகிற தர்மத்தின் தனிமை திருப்பவனாகிய அனுமன் பேரூர் கொண்டு நின்றான். அப்ப கண்டிலன் உலகம் மூன்றும் காலினால் கடந்து கொண்ட புண்டரீக கண் ஆழிப்புறவல் புலன்கோள் சோதி குண்டல வரதம் என்றார். கூறலாம் தகமை தோன்றோ. உலகம் மூன்றும் காலினால் நடந்து கொண்ட புண்டரீக கண் ஆழிப்புறவல் ராமன் திருவிக்கிரம அவதாரமாக வந்து மூன்று உலகத்தையும் தன் அடியினால் திருவடியினாலே கடந்தவனாகிய அளந்தவனாகிய ராமன் அவனுக்கே கீழேந்து பார்க்கும்பொழுது அவனுடைய அவனுடைய சாதாரண கீழேந்து பார்க்கும்போது என்ன தெரியலன்னு சொல்லணும், பாதம் தெரியலன்னு சொல்லணும். இப்போ அந்த பாதம் தெரியல அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப குறைவாக போடும். ராமனுக்கு முகம் தெரியல, ஆங்கில மாற்றி போட்டு முகம் அவனுடைய குண்டலவதம் தெரியவில்லையா அவனுக்கு. அப்படிப்பட்ட ராமனுக்கே மூன்று உலகங்களையும் அளந்தவனாகிய திருவிக்கிரமனாகிய ராமனுக்கு அவனுடைய பெருவடிவை எடுத்து நின்ற அனுமனுடைய குண்டலவதனம் தெரியவில்லை. அவ்வளவு தெரியுதுன்னு சொன்னா கால் தெரிகிறது, இடுப்பு தெரிகிறது, வயிறு தெரியுது, அவ்வளவுதான். அந்த அளவோடு தான் தெரியுது. அதுக்கு மேல ஒன்றும் தெரியலன்னு சொன்னா அப்ப அவனுடைய தன்மை அனுமனுடைய தன்மையை என்னால சொல்ல முடியுமா? கூறாமல் தன்மை தோன்றும். பண்டை நூல் கதிரோன்னு சொல்ல படித்தவன் படிப்பான். பண்டை நூல் அத வந்து இதனுடைய மகேந்திர படத்துல வந்து ஜாம்பவான் தாண்டும் போது இந்த கதையை சொல்லுவார். வருதிக்கு முன்னால போய் நின்று சூரியன் முன்னால இருந்து கொண்டு அவனுடைய தேருக்கு முன்னாலே சென்றபடி அவனுடைய சூரியனிடத்திலிருந்து தர்மசாஸ்திரங்களை கற்று உணர்ந்தவன், வேதங்களை கற்று உணர்ந்தவன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது. அது ஐந்திரத்தை உணர்ந்தான் அப்படின்ட்டு ஒரு ஐந்திரம இலக்கணங்களை உணர்ந்தான் அப்படின்ட்டு ஒரு வெர்ஷன் உண்டு. தர்மசாஸ்திரங்களை கற்று உணர்ந்தவன் அப்படிங்கிறது கம்மன் சொல்ற கூட்டு பின்னால் வருது மகேந்திர படத்தில் வருது. அது எப்படின்னு சொன்னா சூரியன் இடத்துல கத்துக்கிறதுன்னு சொன்னா சூரியனோட தேரை முன்னால வர வர இவர் பின்னால போயிட்டே இருப்பார். அதாவது சூரியனை பார்த்துட்டே ஒரு பின்னால் போறார். பின்பக்கமா நடக்கணும். பின்பக்கமா நடந்தபடியே வேதங்களை கற்றுணர்ந்தவனாகிய கதிரோன் சொல்ல படித்தவன் படிவம். அப்படிப்பட்ட அனுமனுடைய எடுத்த பெரிய வடிவத்தினுடைய அளவை என்னால் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? இந்த மூன்று உலகங்களையும் அளந்த தாமரை கண்ணனாகிய ராமனுக்கே அவனுடைய குண்டலவதனம் தெரியவில்லை என்னும்போது அளவை இதற்கு மேல விரித்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? தாழ்வடா கமலம் அண்ண தடங்கனான் தம்பிக்கு தண்டு தாமரைக்கு என்ன இந்த விழி தாமரைக்கு என்ன என்ன இல்லைன்னு சொன்னா தாமரைக்கு தண்டு இருக்கு, இதுக்கு இதுக்கு தண்டு இல்லை. தாழ்வடா கமலம் என்ன தடங்கனான் இல்லாத தாமரையை ஒத்த கண்களை உடைய ராமன் தன்னுடைய தம்பியாக லக்ஷ்மணனுக்கு அம்மா கீழ்ப்படாத நின்று நீக்கி கீழ்மைப்பட்டு நின்ற ராஜச தாமச குணங்களை நீக்கி சத்து குணம் ஒன்றே கிளர்படாது ஆகி கொஞ்சமும் ஞானம் குறைவில்லாமல் ஞான ஒளி கெடாமல் பெருகி வளர்ந்து நாட்படாமறை என்றும் நாட்படாமறைகளாலும் என்றென்றும் பழமையாகவே ஆகாத மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் குறைவு இல்லாத ஞானத்தாலும் கொள்ளப்படாத மறையினாலும் குற்றமில்லாத ஞானத்தினாலும் கொள்ளப்படாத பதமே நிலையே ஐய குரக்கூறு கொண்டது. இந்த குரங்கு உருவாக நின்றது எது என்றால் எது ரஜோ குணங்களையும் தமோ குணங்களையும் நீக்கி சத்துவ குணத்தை மட்டுமே முழு வடிவமாக கொண்டு
வேதங்களுக்கும் குற்றமில்லாத ஞானத்துக்கும் எட்டாமல் இருக்கிறதோ அதுவே இந்த புறம்பூர் கொண்டு நின்றது. பிரம்மமே பரபிரம்ம சுரூபமே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா உத்தரவு வந்து அதனால அது சொல்றார். நல்ல நிமித்தம் பெற்றேன், நம்பியை பெற்றேன், இல்லை நம்பால் இல்லையே துன்பமானது, இன்பமும் எய்திற்று. யார் சொல்றார்? ராமர் சொல்றார். நல்லன நிமித்தம் பெற்றேன், நமக்கு நல்ல சகுனங்கள் ஏற்பட்டன. நம்பியை பெற்றேன், அனுமனை நாம் பெற்றிருக்கிறோம். நம்பால் இல்லையே துன்பமானது, நம்முடைய துன்பமெல்லாம் இதுவரையே இருந்த துன்பம் இதுவே இல்லாமல் தீர்ந்து போய்விட்டது. இன்பமும் எய்தியது. அது மட்டும் இல்லை, துன்பம் தீர்ந்தது மட்டும் அல்ல, இன்பமும் எய்தியது. இன்னமும் தில்லினாய் இவனை போலாம் கவிக்குல குருசில் வீரன் சொல்லினால் ஏவல் செய்வான், அவன்களை சொல்லிருப்பான். இவன் ஒருத்தன் தானா? இவனை போல இன்னும் எத்தனையோ பேர், பெரிய கூட்டமான வானரங்கள் இருக்கிறார்கள். இவன் அவனுங்க யாருடைய பணியினாலே இவர்களெல்லாம் ஏவல் செய்து வாழ்கிறார்களோ, யாருடைய பணியை கேட்டு அவனுடைய நிலை, அதாவது அந்த சுக்ரீவனுடைய நிலையை சொல்ல முடியுமோ, சொல்லும் தரமானோ அப்படின்னு ராமர் சொல்றார். என்று அகம் உவந்து போல முகம் மலர்ந்து, என்று அகம் உவந்து கோல முகம் மலர்ந்து இனிதின் நின்ற குன்று உழல் தோழினாரை நோக்கி அக்குறக்கு சீயம் சென்று அவன் தன்னை இன்னே கொணர்கின்றேன், சிறிது போது வென்றீர் இருத்தீர் என்று விடை பெற்று விரைவில் போனான். இதுதான் நான் போன தடவை கூட சொன்னேன். இவருக்கு வந்து பர்ச்சேஸ் டைம், அங்கே போய் சுக்ரீவனை தயார் பண்ணணும். சுக்ரீவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான். பயந்து போயிருக்கிற சுக்ரீவனுக்கு எதிரில் இவரை கொண்டு போய் நிறுத்திற வால்மீகி ராமாயணத்தில் முதுகில் தூக்கின்னு போய் தான் அங்கே போய் அந்த இடத்துல இறக்கி வச்சு அப்புறமா தான் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயே இரு, கொஞ்சம் நேரம் இரு, நான் போய் அவனுக்கு, நீ எதுக்கு அங்கே வரணும், நான் அவனை அவ்வளோ பெரிய ஆளா, நீ அவனை போய் பார்க்கறது, அவன் வந்து ஒன்றை இங்கே பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அவருக்கு சொல்லிட்டு அங்கே போய் அவனை தயார் பண்ணுறதுக்காக போகிறாரு. அது ஒரு விதமான ஒரு அனுமனுடைய ஒரு அமைச்சங்கிற இதை காட்டுது. இன்னொன்று உடனடியாக தோளில் தூக்கிட்டு போனது பார்த்த உடனே முதல் மீட்டிங்லேயே இவரை தூக்கி தோல் மேலே வச்சுக்கணும் அப்படின்னு தோன்றது. அது இன்னொரு விதமான ஒரு லட்சுமணர்கள் அப்படியே தோளில் தூக்கிட்டு வந்து இறக்குறான். ஸோ அதை பார்த்த உடனே சுக்ரீவன் என்ன நினைப்பா, இவங்க தோளில் தூக்கிட்டு வரான், அவன் யாரோ பகைவர்கள் இல்லை. அந்த நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அனுமனே வந்து தோளில் தூக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இறங்குறான் அப்படின்னா பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. அப்படியும் நம்ம வச்சுக்கலாம். வால்மீகி வருஷனுடைய அதுல இருக்கக்கூடிய அழகு, அது இதுல இருக்கக்கூடிய சிறப்பு. சென்று அவன் தன்னை இன்னே கொணர்கிறேன், சிறிது போது வென்றுகிறேன் என்று இந்த பாட்டு மீனிங் இன்னும் நம்ம பார்க்கல. என்று அகம் வந்து கோல முகம் மலர்ந்து இனிதன் நின்று என்று சொல்லி அனுமன் தன்னுடைய அகமும் முகமும் மலர்ந்து அங்கே நின்றவர்களாகிய ராம லக்குவர்களை, குன்று ஊழல் தோழினாரை ராம லக்குவர்களை, அந்த குரங்கு சீயம், அந்த குரங்கு சிம்மம், நரசிம்மத்துல மாதிரி அது குரங்கு சிம்மம், அது குரங்குகளில் அரசன் குரங்கு சீயம். அது வந்து இவர் வந்து வானர சிம்ஹம் அப்படின்ட்டு அதை சொல்றாரு. வானர சிம்ஹம் அப்படின்னு நரசிம்ஹம் வானரசிம்ஹம் வானரசிம்ஹம் சொல்றார். சென்று அவன் தானே வென்றுகிற இருத்து, சென்று அவன் தானே கொண்டிருக்கிறேன். சுக்ரீவன் நாங்கள் இங்கே கூப்பிட்டு வரேன், அது வரையில இங்கே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி விடை பெற்று விரைவில் போனான் என்று இங்கே இவரிடம் விடை பெற்று சுக்ரீவனை இடைவதற்காக செல்கிறான். இப்போ போகிற வழி, இப்போ நட்பு கோட்பாடலும் ஆரம்பிக்கிறான். மூணு மந்திர மணிப்புய வெளினான் ஆனத்தன் ஒரு சினத்து அரசன் மாடு அணுகிறான். யாரும் என் குலமும் இயந்திரம் இடம் மாணவன் குணம் எல்லாம் இணையும் மா மதியினான்.
போன மந்தரமணி உயனெடும் புகழினான் ஆனதன் ஒரு சினத்து அரசன் நாடு அணுகினான் யானும் என் குலம் உலகும் உய்ந்தனம் என மாணவன் குணமெல்லாம் நினையும் மாமதி. இப்படி போன அவ்வாறு சென்ற மந்தரமணி புயலிடும் புகழினான். அது மந்தரமலை போன்ற தோள்களை மந்தரமணி புய நெடும் புகழினான், நீண்ட புகழையும் உடைய அனுமன் ஆன தன் புருசினத்து அரசன் மாடு அணுகினான். தன் ஆனைனா தனக்கு எஜமானன் ஆன பொரு சினத்து, அதாவது போர் செய்வதற்குரிய சினத்து, அதாவது வாலி மேலே ஒரு பெரிய கோபத்தோடு இருக்காங்க இல்லையா, ஒரு சினத்து அரசன் மாடு பக்கத்தில் போய் சேர்ந்தான், அணுகினான். என்ன சொல்றான் உடனே, யானும் என் குலம், என் குலம்னா அந்த இடத்துல வானர குலம், இவ் உலகம் உய்ந்தனம் பிழைத்தது, நல்ல கதி அடைந்தது, எனம் உய்ந்தனம் என மாணவன் குணமெல்லாம், மாணவன் மனிதன் ஆகிய ராமனுடைய குணமெல்லாம் நினையும் மாமதி, அவருடைய குணங்களை நினைத்துக் கொண்டே செல்கின்றவனான அனுமன். இந்த இது புகழ் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. உயிர்வே மடியே நீ ஒரு நாள் என் குடிநீரை எழுதி மேலே வாழ்ந்து கொடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. புகழ் வந்து நம்ம என்னை உயிர்த்தேன், எந்தையை உயிர்த்தேன் போவது இரணியன் வதைப்படம். அது வந்து உன்னை இல்லை, உன்னை பிழைத்தனை குலத்தை இரணியன் பிரகலாதன் கிட்ட சொல்லுவான். உடனே அது பிரகலாதனுடைய விட என்னை உயிர்த்தேன், என் தாதையை உயிர்த்தேன், குலத்தை உயிர்த்தேன், இதே சொன்னாங்க. அதாவது இவருக்கு எத்தனை முரட்டுத்தனம் அந்த இரண்யனுக்கு இருந்ததோ அத்தனை முரட்டுத்தனமும் அப்படியே இருந்தது அந்த குழந்தை. ஆனா அதுக்கு ஆப்போசிட், அது இது இது உங்க நெகட்டிவ் சொன்னா பாசிட்டிவ். மேலவன் திருமகற்கு உரை செய்தான், விடை செய்தால் வாழையன் என்ற அறவில்லா வழியினால் உயிர் பெற கதல் வந்தனன் இதற்கட கலந்தனம் என அருள்மின்றவனின் என்று அருநலம் கூறுகிறார். மேலவன் திருமகர் உரை செய்தான் வாலி என்று அளவிலா வலியினான் உயிர் பெற காலன் வந்தனன் கடல் கடந்தனன் என ஆலமுண்டவனி நின்று அருநடம் புரிகிறார். மேலவன் திருமகற்கு, மேலவன்னா வானிலே இருக்கின்ற சூரியன், அவனுடைய திருமகன் உரை செய்தான். சொன்னான், என்ன சொன்னான், விரை செய்தார் நறுமணம் பொருந்திய மாலையை சூடிய வாலி என்று அளவிலா வலியினான், வாலி என்ற அளவற்ற வலிமையுடைய அவனுடைய உயிர் தர காலன் வந்தன். யார் வந்திருக்கான், எந்த ஊருக்காரன் எதுவுமே சொல்ல, வாலி என்று அளவிலா வலியினால், இது நம்ம கண்டென்ஸ் இதை மாதிரி உனக்கு என்ன, வாலி என்று அளவிலா வலியினால் உயிர் தர காலன் வந்தான். வாலியோட உயிரை எடுக்க போற காலன் வந்துட்டான். கடல் கடந்தனம், நமது துன்பக் கடலை நாம் கடந்து சென்று விட்டோம் என இப்படி சொல்லிவிட்டு ஆலமுண்டவனின் நின்று அருள் நடம் உத்திர தாண்டவம் பண்ணாரா. ஆலமுண்டவன்னா சிவபெருமான், ஆனந்த தாண்டவம் கூட சொல்றேன், சந்தோஷத்துல தான் சொல்றாங்க. ஆலமுண்டவனின் நின்று ஆலகால விஷத்தை விட்ட சிவபெருமானை போல அருள் நடம் புரிகுவார். சாதாரண அருநடம், அருநடம் நல்ல நடம் இல்ல. அதாவது இத்தனை நேரம் அவனுடைய மனசுல சுக்ரீவன் இடத்துல வந்து சொல்லுகின்ற வரையில அவனால அவனோட இந்த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் he was going through, தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு இவ்வளவு நேரம் வைத்துக் கொண்டிருந்த, தன்னை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த அத்தனை உணர்வுகளும் பொங்க வெடிக்க, இத்தனை நேரம் ராமனுக்கு எதிரில் டீசண்டா நடந்துட்டு ஒரு காரணத்துக்காக தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த அத்தனை உணர்வுகளும் இப்ப விம்மி வெடிக்க ஆழமுண்டவன் என்று அருணடப்படுது.
நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஆடுறாங்க. இப்போ நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட போயிருக்கலாம். நாங்கள் ஜெயிச்சிருவோம், வின் பண்ணிடுவோம் உடனே ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி. மண்ணுளார் விண்ணுளார் மாறுளார் வேறுளார் எண்ணுளார் இயல் இயல் எழுளார் இசையுளார் இசையுளார். இவ்வளவு கோபத்தோட வந்து வாலியை உயிர் தரும் காலனார் வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய இயல்பான சீற்றம். ஏன்னா இத்தனை நாள் ஓடிட்டு இருந்தவர்கள அனுபவம், இத்தனை காலம் ஓடிக்கொண்டிருந்தவர்களே, வாலியை அஞ்சு ஓடிக்கொண்டிருந்தவர்களே அனுபவம் உண்டு. இதற்கு காரணம் என்னன்னு பின்னால் உத்தரகாண்டத்தில் கேட்க போற. இதுக்கெல்லாம் முடிச்செல்லாம் அங்க வருது. இப்ப இது வந்து சீற்ற நடனம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையில மண்ணுளார் அழினார் அழிந்தார் கழி நெடும் சுண்ணுளார் ஆறு உயிருக்கு அமுதுமே போது. மண்ணுளார் விண்ணுளார் மாறுளார் வேறுளார் எண்ணுளார் இயலுளார் இசையுளார் திசையுளார் கண்ணுளார் ஆயினார் பகை உளார் கழி நெடும் புண்ணுளார் ஆறுயிருக்கு அமுதமே போடுவார். இது ராம லக்ஷ்மணர் நல்லா பன்மைகள் இருக்கு. உளார் உளார் பலார் பலார் நடிகிற வீரர்கள். இந்த வீரர்கள் மண்ணுளார் பூமியிலே இருப்பவர்கள், விண்ணுளார் மேலுலகத்திலே தேவலோகத்திலே இருக்கிறவர்கள், மாறுளார் இது போக பாதாள லோகத்திலே இருப்பவர்கள், வேறுளார் மற்ற லோகங்களிலே இருப்பவர்கள், எண்ணுளார் அதாவது எண்ணத்தில் இல்ல இல்ல வேறுளார் மனத்திலே இசையுளார் எண்ணுளார் வேறுளார் வேறுளார் இசையுளார் திசையுளார் எண்ணத்திலே உள்ளவர்கள், எண்ணத்திலே உள்ளவர்கள், திசையுளார் 8 திக்கிலும் உள்ளவர்களாகிய இவர்களுடைய இயல் இல்லை இசையுளார் இயல் இசை செயலிலே உள்ளவர்களும் செயலும் சொல்லிலே உள்ளவர்களும் இல்ல செயலிலே உள்ளவர். இயல்னா இயல்பு, இயல் இசை நாடகம் அந்த மாதிரி கிடையாது. இயல்பு அவர்களுடைய செயலிலும் சொல்லிலும் உள்ளவர்கள். இவர்கள் இந்த எல்லா இடத்திலும் இருப்பவர்கள், எண்ணத்தில் இருப்பவர்கள், கண்ணுளார் ஆயின அதாவது சொல்லிலே உள்ளவர்கள் கண்ணாக உள்ளவர்களாகவும் அத்தனை பேர்களுக்கும் கண்ணாக விளங்குகின்றவர்கள். பகையுளார் கழி நெடும் புண்ணுளார். பகை உளார் பகை யாருக்கெல்லாம் பகைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கழி நெடும் புண்ணுளார். பகைவர்களால் செய்யப்பட்ட புண்ணுளார் ஆறுயிருக்கு அதாவது தன்னுடைய பகைவர்களால் புண்ணாக்கப்பட்டவர்களுடைய உயிருக்கு அமிர்தமே பொருள். யாரெல்லாம் பகைவர்களை துரத்தி அடிக்கிறாங்க, பகைவர்களால துரத்தி அடிக்கப்பட்டு புண்ணாகி இருக்கிறார்களோ அந்த புண்ணான நெஞ்சங்களுக்கு அமிர்தம் போல இருப்பவர்கள் இவர்கள். சுழிமால் யானையார் தொழிற்கடல் தயரதன் ஆழியால் உதவியெல்லாம் ஒரு வழி படரவாள் அழியார் மைந்தர் பேர் அழகினார் ஒழியார் எளிதில் நிற்கு அரசு தந்து உதவுவார். சூழிமால் யானையார் தொழுகழல் தயரதன் ஆழியால் உலகெல்லாம் ஒரு வழி படரவால் ஆழியான் மைந்தர் பேர் அறிவினார் அழகினார் ஒழியார் எளிது நிற்கு அரசு தந்து உதவுவார். சூழிமால் அப்படின்னா அந்த எப்பேற்பட்ட யானை முகபடாமத்தை அணிந்த மத யானை சேனையுடைய யானை ஆர் எப்பேற்பட்ட யானைகளினால் சூழப்பெற்ற யானை உடையனத்துமா யானை ஆர் யானையார் அரசருக்கெல்லாம் யானையார் தொழில்கள் யானை சேனையுடைய தசரதனுடைய தசரதன் பாழியால் உலகெல்லாம் ஒரு வழி படர பாழியால் உலகெல்லாம் எல்லா உலகங்களும் பாழியால் ஒரு வழி படர அதாவது வலிமையால் ஒரு குடை கீழ்
அமைந்து வாழும்படி செய்த அந்த ஆழியான் ஆக்ஞா சக்கரத்தை உடைய தசரதன் மைந்தர் அவனுடைய புதல்வர்கள் பேரறிவினார் அழகினார் ஊழியால் எளிதின் நிற்க அரசு தந்து உதவுவான். ஊழியின விதி முறைமையாக முறையாக உனக்கு அரசு தந்து உதவுவான். அரசை தந்து உதவப் போகிறார்கள். இது பேரறிவினார் பெரும் அறிவு கொண்டார் பேரறிஞர். நீதியார் கருணையின் நெறியினார் நெறிவையின் நிலையார் எவரினும் பெருமையார் போதியாக அருளார் உணர்வினார் புகழினார் ஆதிசே கருநெடும் கடவுள் தன் படையினார். நீதியார் கருணையின் நெறியினார் நெறிவையின் தேதியார் இளைமையார் இன்னும் பெருமையார் போதியாது அளவிலா உணர்வினார் புகழினார் ஆதிசே கருநெடும் கடவுள் வெம்படையினார். நீதியார் நல்ல நீதியை உடையவர்கள், நீதி வழி செல்லக்கூடியவர்கள், கருணையின் நெறியினார் நல்ல கருணை வழி செல்லக்கூடியவர்கள், நெறிவையின் பேதியா நிலைமையா அந்த தாங்கள் ஏற்றுக்கொண்ட நெறியில் இருந்து பேதியார் மாறுபடாத பேதியாது வேத உருவம் பிறவில்லா என்னது ஆரணையான கடவுள் ஆதிதேவர் அவரின் அறிவிற்கு அறிவரோ பேதியாது நிமிர் வேத உருவம் ஓதி ஓதி உணர்தலும் அறிவினுக்கு வேதம் நெறிஞ்சன் முதலினோர் தெரிகிறார் ஆதிதேவர் அவரும் அறிவினுக்கு அறிவரோ. இதுதான் ஆரண்யகாண்ட. பேதியா நிலைமையா எவரினும் பெருமையா யாரையும் விட பெருமை வாய்ந்தவர். போதியாது இல்ல போதியாது இரண்டாவது பேதியாது மூணாவது போதியாது அளவிலா உணர்வினா யாராலும் போதிக்கப்படாமலே யாராலும் கற்றுக் கொடுக்கப்படாமலேயே இயல்பாகவே அமைந்த அறிவை உடையவர். உணர்வுன்னு அறிவு உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து அதிலே அளவிலா உணர்வினார் அளவற்ற அறிவை உடையவர்கள். புகழினார் புகழ் கொண்டவர்கள். காதி முனிவர் விஸ்வாமித்திரனுடைய காதிசேனா காதி என்னும் முனிவரது குமாரராகி விஸ்வாமித்திரன். காதிசே தரு நெடும் கடவுள் வெம்படையினார். இல்ல காதியுடைய பையன் விஸ்வாமித்திரனுடைய தந்தையோர் பேர் காதி. காதி சேய்தரு நெடும் கடவுள் வெம்படை. திவ்யாஸ்திரம். திவ்யாஸ்திரம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல தமிழ் சொல்லு. கடவுள் வெம்படை தெய்வீக அஸ்திரம். கடவுள் வெம்படையினார். அது விஸ்வாமித்திரனால் தரப்பட்ட. ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் சுக்ரீவனுக்கு. அவங்க அழகா இருந்தா போறாது கையில என்ன வச்சிருக்காங்க. சும்மா வந்து சொல்றாங்க. முதல்ல இந்த மாதிரி விரட்டப்பட்டவங்களுக்கு ஒரே உண்மையில மருந்து போடுவாங்க. அடுத்த வருஷம் குளம் தசரத குலத்தை சொல்லுவாங்க. அது ஒரு இது சும்மா யாரோ இல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. சும்மா அவங்க மெர்சனரிஸ் கிடையாது. ஊர்ல போறவங்க அடிக்கிறது நீதியார் நீதி எப்படி செல்பவர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு திவ்ய அஸ்திரங்களும் வச்சிருக்காங்க. காதிசை சொல்லி இன்னும் சுக்ரீவனுக்கு படமடப்பா அடங்கல. அதான் அங்க அது இன்னும் இருக்கு. நிறைய இருக்கு. அவன் சொல்லல துந்துவி படலம் மராமர படலம் அது இதெல்லாம் அந்த வேகத்துல போனாதான் அழகா இருக்கும். அவசரப்படாது. வேலிகள் சினவு தாடகை விழித்து உலர வில் உருள வில் போலி அக்கொடுமையால் முதல்வனை கொன்று தன் கால் இயல் பொடியினால் நெடிய கற்படிவம் ஆம் ஆளிகைக்கு அரிய பெயர் உரு அளித்தருளியும் வேலிகள் சினவு தாடகை விழித்து உருள வில்கோலி கொடுமையாள் புதல்வனை கொன்று தன் காலியல் பொடியினால் நெடிய கற்படிவமாம் ஆளிகைக்கு அரிய பேருரு அளித்தருளினான்.
ஒரு 250 பாட்டை ஒரு பாட்டில் அடிக்கிட்டேன். முடிஞ்சாச்சு. வேலிகள் சினவு தாடகை, கையில திரிசூலத்தை தாங்கிய சினத்தை கொண்டவளாகிய தாடகை பெரிய கூக்குரலிட்டு விழித்து கீழே விழித்து உருள விழிந்து உருள விழிந்து உருளன்னு படம் இருக்க. கீழே கீழே பொருள் இருக்கு, மேல வந்து மேல விழித்து உருள இருக்கு. விழிந்து விழுந்துன்னா இறந்துன்னு இறந்துன்னு அர்த்தம். விழித்து உருள அப்படின்னு சொன்னாக்க பெரிய குரலோடு கூப்பிட்ட பாடு அப்படின்னு ஒரு பொருள் சொல்றோம். கீழே விழுந்துதான் இருக்கு, மேல விழித்து இருக்கு பாடம். விழித்து உருள விழிந்து உருள வெடித்துன்னு ஒரு பாடம் இல்லை, நம்மள விழிக்க வைக்கிறாங்க. வில்கோலி வில்லை வளைத்து அக்கொடுமையான் புதல்வனை கொன்று அந்த கொடுமைகாரியான தாடகையினுடைய புதல்வனை கொன்று சுபாகுவை கொன்று தன் காலியல் கொடியினால் தன் பாத துகளாலே நீண்ட கற்பழிவமாக ரொம்ப காலமாக கல்லாகி கிடந்த ஆலிகைக்கு அகலிகைக்கு பெரிய உருவை, தன்னுடைய இயல்பான உருவை மீட்டெடுத்து கொடுத்தவர். சாதாரண ஆட்கள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. தாடகை கொண்டு இருக்காங்க, சுபாவை கொண்டு இருக்காங்க. இது மாதிரி இது மட்டும் இல்லாம அகலிகைக்கு தன்னுடைய வடிவத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. அத்தனை விஷயத்தையும் வாங்கியிருக்காருங்க, அத்தனை விஷயத்தையும் அவங்க வாங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஆலி சுக்ரீவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், ஊர் பூரா துரத்தி அடிக்கிறான். இவ்வளவுதான் சொன்னாங்க. இத்தனை விஷயம் ஆனந்தில்லை. இது மினிஸ்டீரியல் வந்து நல் உடுப்பு அமையும் நம்பியர் முன்னவன் நயந்து எல் உடுப்பு அரிய பேர் சுடர் கடவுள்தன் பல் இருத்தவன் வலிக்கு அமை தியம்பகம் எனும் இருத்தருளினான் மிதிரை புக்க அணையனான். திரியம்பகன் அப்படிங்கிற பேர் உண்டு சிவனுக்கு. 3 விழி உடையவன் அப்படிங்கிற பேர். அவனுடைய வில்லுக்கு திரியம்பகம்னு ஒரு பேர். அதான் தியம்பகம் அப்படிங்கிறது. நல்லுறுப்பு அமையும் நம்பியரில் முன்னவன் நயந்து எல் உறுப்பு அரிய பேர் எழுசுர கடவுள்தான் பல்லிருத்தவன் வலிக்கு அமை தியம்பகம் என்னும் வில் இருத்தாருல்ல. என்ன ஆச்சா, லட்சயாகத்துல இந்த கடவுளர் கூட்டம்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அத்தனை பேரையும் ஆளாளுக்கு போட்டு அடிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நடந்து சூரியனுக்கு பல்லு உதிர்ந்து போச்சான். சிவனுடைய ஆற்றல்னால அவனுக்கு பல் விழுந்து போச்சு. அப்படிப்பட்ட அட்ரிபியூட் யாருக்கு? சிவனுக்கு சேர்ந்தது. நல்லுறுப்பு அமையும் நம்பியரில் முன்னவன் நயந்து ராமன் மிதிலை புக்கனாய். இந்த 4 பேர்ல முதல்வனாகிய ராமன் ஓப்போடு எல்லுறுப்பு அரிய பேர் எழுசுரர் கடவுள்தான் பல்லிருத்தவன் வலிக்கு அமை தேம மிதலைக்கு உள்ளே நுழைந்த போது சிவதனுசை தியம்பகம் எனும் சிவதனுசை வில் இருத்து அருளினால் மிதலை புக்க அணையனான். மிதலை புகுந்த நாளிலே சூரியனுடைய பல்லை உதிர்த்தவனாகிய சிவனுடைய கையிலே பொருந்தியதாகிய திரியம்பகம் என்பதாகிய வில்லை உடைத்த வில்லையும் இருத்தருளினான். அவ்வளவு வலிமை கொண்டவன் ராமன். திரியம்பகம் சிவனுடைய பல்ல உடைச்சது சூரியனோட பல்ல. சூரியனோட தட்சயாகத்துல அதனால சூரியனுக்கு பல்லு இல்லைன்றது ஒரு பெரிய புராணம் வழக்கு. சூரிய நாராயண அஷ்டோத்திரத்துல லுப்த தந்தாய நமஹா அப்படின்னு பேர், பல் இல்லாதவனே. அதனால பொங்கலுக்கு வந்து எப்பவுமே உளுந்து வடை தான் பண்ணும், ஏன்னா பல்லு கிடையாது. இந்த மாதிரி பருப்பு வடை
சீரியஸா இதை வந்து எங்க மாமியார் சொல்லியே கேட்டிருக்கேன். கேட்டப்போ வந்து பருப்பு வடை பண்ணலாம். ஐயோ சூரியனுக்கு பல்லு கிடையாது, உளுந்து வடை தான் பண்ணிட்டு. கோவத்தினால பல்ல உதுத்தாரா? லட்சியாகத்துல அத்தனை பேருக்கும் அத்தனை தேவர்களுக்கும் உதை அங்க வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ அவருக்கு பல்லு போச்சு. வீரபாகு உள்ள புந்து இது பண்றாரு இல்லையா? அதனால எல்லா தேவர்களுக்குமே ஒண்ணு கட்டாது. அதுல ஒரு இடத்துல வருது திருவுந்தியார், திருவாசகத்துல திருவுந்தியார் உந்தி வர படிச்சிருக்காரு. சந்திரனுடைய தலை எரிஞ்சு போச்சு, இவனுடைய அது அக்னியினுடைய இது கரிஞ்சு போச்சு, அது எல்லாமே வரும். பிரமாதமா இருக்கும். அதுல ஆரம்பத்துல வந்து இந்த திருப்புறம் எரிச்ச அந்த இதை வந்து ஒரு 4 பாட்டுல சொல்லுவேன். அதுதான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் படிச்சது அது அந்த இந்த திருவுந்தியார் எல்லாமே அந்த அது வந்து திரிபுர சம்ஹாரம். அது பின்னால வருது. ஆக்சுவலி அது வந்து 20 பாட்டு. நான் முதல் 4 பாட்டுல வந்து இந்த திரிபுர சம்ஹாரம் கதையை படிச்சுட்டு நிறுத்திட்டேன். பாக்கி இருக்கிறத படிச்சா உலைவய புறவியால் உதவ உற்று ஓர் சொல்லால் அளவுயில் கற்பு உடைய சித்திரவை பணித்தருளார் வளைகுலை புணரி மகிழல திருவெல்லாம் இளையவர்க்கு உதவி இத்தலை எழுத்தருளினான். இதுதான் கிளிச்சிங் பாயிண்ட் சொல்றதுதான். உழைவய புருவியான் உதவ உற்று ஒரு சொல்லால் அளவில் கற்புடைய சிற்றவை பணித்தருளார். இதுதான் கம்பராமாயணத்துல உள்ள பெரிய வித்தியாசம். இது பித்ருவாக்கிய பரிபாலனம் இல்லை, இது மாத்ருவாக்கிய பரிபாலனம். பூராவே எங்க போனாலும் கைகையினுடைய பணியினாலதான், அது யார் வாயால் வந்தாலும் கைகை பணியால தான் அவன் காட்டுக்கு வந்தான் அப்படின்னு தான் வரும். தசரதனுடைய பணிங்கிறது ரொம்ப 2-3 பிளேசஸ் அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் இதுதான் வரும். இந்த இப்படி தசரதன் உறவ சித்தன்னை ஏவ தன்னுடைய அரசாகிய திருவை மிக எளிமையுடன் சந்தோஷமாக மிகுந்த ஓப்புடன் தன்னுடைய தம்பிக்கு தன் பட்டத்தை கொடுத்து விட்டு வந்து விட்டான். என்ன அர்த்தம்? உங்க அண்ணன் உன்னை அடிச்சு துரத்திட்டு இருக்கான், அவன்கிட்ட இருந்து உங்ககிட்ட புடுங்கி கொடுக்கறதுக்கு சரியான ஆள் வந்திருக்காம்பா. தம்பிக்கு கொடுத்தவன் பாருங்க. அதாவது மத்தது வந்து ரெகுலர் ட்ராக் ரெக்கார்டு, இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் என்ன இது இவன் வந்து நீ அவர்த்தப்பட்டு, அதாவது எப்படின்னா இவங்க வந்து எப்படி உணர்வால ஒன்றொன்ற கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குறாங்க. உணர்வால 2 பேரும் ஒன்றாக நெருங்குவது எப்படி கிட்ட வராங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்கல. இளையவருக்கு உதவி இத்தலை எழுந்தருளினான். எல்லாவற்றையும் தன் தம்பிக்கு கொடுத்து விட்டு இங்க வந்து காட்டுக்கு வந்திருக்கிறான். படிக்கணும். தவ்விரா வகை நெடுஞ்சிகை விரா மழுவினான் அவ் ராமனையும் மாவலி தொலை தருளினான். இவ் ராகவன் வெகுண்டு எழும் விரா அணையன் ஆம் அவ் விராதனை துளை தருளினான். தவ்விரா வகை நெடுஞ்சிகை விரா மழுவினான் அவ்விராமனையும் மாவலி தொலைத்து அருளினான். ராகவன் வெகுண்டெழும் இராநயனாம் அவ்விராதனை இரா வகை தொடர்த்திருக்கலாம். எத்தனை வகையான சிக்கல் உண்டோ வார்த்தையில, எத்தனை வகையான மடக்கம் உண்டோ அத்தனை இருக்கு. அத்தனை இரா தெவ்விரா வகை நெடுஞ்சிறை விராமழுவின கொழுந்து விட்டு எரிவதாகிய புகையினால கொண்டதாகிய கோடாரியை உடைய பரசுவை உடைய அவ்விராமனை பரசுராமனையும் தனக்கு பகைவர் இல்லாமல் பரசுவினால் அறிந்து வெட்டி வீழ்த்திக் கொண்டிருந்தவனாகிய அந்த ராமனையும் மாவலி தொலைத்து அருளினான். அவனுடைய பலத்தை எல்லாம் தொலைத்தருள் செய்தான். அதாவது தொலைத்தருளினான்னா தொலைத்தான், வைத்தான். இவ்ராகவன் இந்த ராகவன் எப்படி அருளினான்? இப்ப ராகவன் வெகுண்டெழும் இரா அணையனாம் விராதனை இரா வகை தொலைத்தருளினான். வெகுண்டு எழக்கூடிய இருட்டை போன்றவனாகிய
அந்த விராதனை அவன் இல்லாத வகையில தொலைத்தறினான், துடைத்து நீக்கினான். விராதனை தீர்த்தான், பரசுராமனுடைய வலிமையை தீர்த்தான், விராதனையும் அழித்தான்.